கிருஷ்ண சைத்தன்யா டைரக்ஷன்ல விஸ்வாக்சன், நேஹா ஷெட்டி, அஞ்சலி, நாசர், சாய் குமார்லாம் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட ரன் ஆயிட்டு இருக்க தெலுங்கு ஃபிலிம் தான் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி. விஸ்வக்சன் பெரிய இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரா பார்த்து அவங்களுக்கு விசுவாசமா இருக்க மாதிரி நடிச்சு அவங்களுக்கு மேல இருக்க ஒருத்தரை பிடிச்சதும் அவங்களுக்கே துரோகம் பண்ணி மேல வரதுலே குறியா இருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்க மோட்டிவ் என்ன, ஃபைனலா என்னாச்சுங்கிறது தான் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 26 minutes. படம் ஆரம்பிச்சது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. போக போக ஃப்ளாட்டாக தான் போச்சு. முடியும் போதும் ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சுது. நடுவில் அங்கங்கே மாஸ் சீன்ஸ்னு பேருக்கு சில சீன்ஸ் வச்சுருக்காங்க. சில காமெடிஸ் நல்லா ஒர்க் ஆச்சு. ஸ்க்ரீன் பிளே பார்ஷலாக எங்கேஜிங்காக இருந்துச்சு. மேபி இந்த மாதிரி சில எலமெண்ட்ஸ் டிபிக்கல் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலாம். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் விஸ்வக்சன் தான். பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஆஸ் யூஷுவல் நல்லாவே பண்ணியிருக்காரு. அஞ்சலி ஜஸ்ட் கிளாமருக்கு தான். கிளாமர் தாண்டி பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் கம்மி தான். ஆனால் அந்த கம்மி ஸ்கோப்பில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நேஹா ஷெட்டியும் கிட்டத்தட்ட கிளாமர் அண்ட் சாங்ஸ்க்கு தான். பட் அஞ்சலி விட எமோஷன்ஸ்ல லைட்டா ஸ்கோப் அதிகம். அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அந்த எமோஷனும் புதுசா எதுவும் ஆஃபர் பண்ணல. நாசர் அண்ட் அதர் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட இன்னொரு பிளஸ் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல சில சாங்ஸ் நல்லாவே இருந்துச்சு. பிஜிஎமும் சில இடத்துல நல்லா தான் இருந்துச்சு. டயலாக்ஸ் ஒரு சிலது நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்லாம் நல்லாவே இருந்துச்சு. மேக்கிங் குவாலிட்டியும் நல்லாவே இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா புஷ்பா கைண்ட் ஆஃப் ஸ்டோரியை அதே கைண்ட்ல ப்ரெசென்ட் பண்ணலான்னு கிளாமர், பில்டப் சீன்ஸ், ஐட்டம் சாங்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இருந்த கான்சன்ட்ரேஷனை ஸ்க்ரீன் பிளேல பண்ணியிருந்தா இந்த படம் கண்டிப்பாக நல்லாவே வந்திருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே ஃப்ளாட்டாக பார்ஷலி மட்டுமே எங்கேஜிங்காக இருந்ததால எனக்கு இந்த படம் ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. கதையே பெருசாக இல்லைனாலும் மேலே சொன்ன சில ஐட்டம்ஸும் கொஞ்சம் அங்கங்கே சில காமெடிஸும் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிற ஆடியன்ஸ் ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம்.